பொள்ளாச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார். இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள். ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு. உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை. ஏன் நாங்க நினைச்சா பேட்டி கொடுக்க முடியாதா? தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அதை சொன்னால் அது மக்களிடத்திலே நம்பிக்கை கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் பேட்டி, எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் முதல் நிர்வாகி வரை மக்களுக்கு உண்மை செய்வதை மற்றும் வாக்குறுதியாக கொடுப்பார்கள். அது ஐஎஸ்ஐ மாறி அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். அவர் இருக்கின்ற வரை நிறைவேற்றினார். மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இருக்கின்ற பொழுது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதையெல்லாம் தவறாமல் நிறைவேற்றினார்கள். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.